விமான நிலையங்களில் தங்கத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து சுங்கத்துறையிடம் சிக்குவது வாடிக்கையாக நடக்கும் ஒரு சம்பவம்தான். கிராம் கணக்கில் மறைத்து எடுத்து வரும் சில்லறை குருவிகள் தொடங்கி கிலோ கணக்கில் சிக்கும் கழுகுகள் வரை தொடர்ந்து ஏராளமானோர் சுங்கத்துறையிடம் சிக்குவார்கள். ஆனாலும் தற்போது பெங்களூரு விமான நிலையத்தில் நடந்த கஸ்டம்ஸ் சோதனை தேசிய அளவில் பேசுபொருளாகி உள்ளது. தொடையில் 14 கிலோ தங்கத்தை ஒட்டி எடுத்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது லோக்கல் ஐடியாவாக இருந்தாலும் இதில் சிக்கியது ஹை கிளாஸ் நடிகையாகவும் அதிகாரமிக்க அப்பாவின் லிட்டில் பிரின்சஸாகவும் இருப்பதுதான் இந்த பரபரப்புக்கு காரணம். வாகா திரைப்படத்தின் ஏதோ மாயம் செய்கிறாய் என்ற பாடல் மூலம் தமிழகத்திற்கு அறிமுகமான முகம்தான் நடிகை ரன்யா ராவ். தமிழ் மற்றும் கன்னடத்தில் முன்னணி நடிகர்களோடு ஜோடி போட்டு நடித்தபோதும் ரன்யாவிற்கு கரியரில் பிரேக் த்ரூ கிடைக்காமலேயே இருந்தது. இந்த சூழலில்தான் ரன்யா ராவ் தங்கம் கடத்தி வந்ததாக ஏர்போர்ட்டில் கைதாகி இருப்பது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 15 நாட்களில் அவர் 4 முறை துபாய்க்கு பயணப்பட்டிருப்பது தெரியவர சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அவர் மேல் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக சென்ற மார்ச் 2ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூரு விமான நிலையத்தில் வந்திறங்கிய நடிகை ரன்யா ராவை கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வழிமறித்து சோதனை செய்திருக்கிறார்கள். அப்போது அவர் தனது உடலோடு சேர்த்து 14 கிலோ தங்கத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் சந்தை மதிப்பு 10 கோடிக்கும் மேல் இருக்கும் என சொல்லப்படுகிறது. உடனடியாக ரன்யா ராவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரன்யா ராவ் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. இவருடைய வளர்ப்பு தந்தை பெங்களூரு போலீஸ் டிபார்ட்மெண்டில் டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். ரன்யாவின் தந்தை டிஜிபி என்கின்ற காரணத்தாலும் அவர் சினிமா ஹீரோயின் என்ற அந்தஸ்தை பெற்றிருந்ததாலும் விமான நிலையத்தின் VIP கேட் ரன்யாவுக்காக திறந்திருக்கிறது. பொதுவாக செலிபிரிட்டிகள் VIP கேட் வழியாக வெளியேறும்போது அவர்களுக்கு எஸ்கார்ட் பாதுகாப்பு கொடுக்கப்படுவது உண்டு. அது மட்டுமின்றி செலிபிரிட்டிகளை சிரமப்படுத்தாமல் வழியனுப்பி வைப்பதற்காக அவர்களை தேவையின்றி அதிகாரிகள் ஸ்கிரீனிங் செய்து சோதனையிடுவதில்லை. ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டியில் இருந்த இந்த சலுகையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ரன்யா ராவ் கடந்த ஒரே வருடத்தில் 10 முறை துபாய்க்கு சென்று திரும்பியுள்ளார். துபாயில் எந்த தொழிலும் இல்லாத நடிகை பிசினஸ் கிளாஸில் பல முறை பறந்திருப்பது அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் பெங்களூருவிலிருந்து புறப்படும் போது விதவிதமான டிரெஸ்ஸில் டேக் ஆஃப் ஆகும் ரன்யா மீண்டும் ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் போது ஒரே மாதிரியான ஆடைகளுடன் வந்தது அதிகாரிகளின் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக சம்பவம் நடந்தன்று VIP கேட்டில் ரன்யாவை வழிமறித்த அதிகாரிகள் அவரை சோதனை செய்துள்ளனர். அப்போதுதான் நடிகையின் தங்க கடத்தல் அம்பலமாகி இருக்கிறது. தனது வளர்ப்பு தந்தை டிஜிபி என்பதால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ரன்யா இந்த கடத்தலில் ஈடுபட்டாரா என பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் மகளின் திருமணத்திற்கு பின் அவர் தங்கள் வீட்டிற்கு வருவதே இல்லை எனவும் சட்டம் அதன் கடமையை செய்யும் எனவும் அவர் கைவிரித்திருக்கிறார். இந்த நிலையில் நடிகையின் வீட்டில் சோதனை செய்த அதிகாரிகள் 2.26 கோடி ரொக்க பணத்தையும் 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சுயமாக நடிகை இந்த தங்க கடத்தலில் ஈடுபட்டாரா அல்லது அவரை யாராவது மிரட்டி இதில் சிக்க வைத்தார்களா எனவும், துபாய் சென்று அவர் யாரை சந்தித்தார், அவர் பின்னால் சர்வதேச கடத்தல் கும்பல் உள்ளதா எனவும் வருவாய் புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக நடிகையை VIP எக்ஸிட்டில் செல்ல அனுமதித்தது யார், அந்த அதிகாரிகளுக்கும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா எனவும் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். நடிகை ரன்யா ராவ் கிட்ட வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் நடத்தி வந்த 3 நாள் விசாரணை இன்னைக்கோட முடியுது. இன்னைக்கு மாலை அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இந்த 3 நாள் விசாரணையில பல்வேறு முக்கிய தகவல்கள் அவர்கள் கிடைச்சிருந்தாலும் மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலா பார்க்கப்படுவது ரன்யா ராவ் இந்த தங்கத்தை கடத்துவதற்காக பயன்படுத்திய ஜெர்கின் தான். அதுல தங்க கட்டிகளை வைப்பதற்காக சிறப்பு ரேக்குகள், அதாவது அந்த ஸ்டிச்சஸ் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருந்ததா
இயக்குநரக அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ரன்யா ராவுக்கு இக்கட்டான சூழல்கள் இருந்தாலும் கூட அவருக்கு அரசியல் தலையீடு, அரசியல் சப்போர்ட் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஒருவேளை அப்படி இருந்தால் அது கர்நாடகாவில் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறும். இப்போதே இந்த விஷயங்கள் அரசியல் விவாதமாக மாறி தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த ரன்யா ராவ் தங்க கடத்தல் விவகாரம் அவருடன் முடியுமா? ஏனென்றால் இதுல அவருக்கு ஒரு கும்பல் இருப்பதாக கூட சொல்கிறார்கள். எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை நாம பொறுத்து தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.